மக்களிடம் செல், மக்களுடன் வாழ், மக்களிடம் கற்றுக்கொள், மக்களுக்கு சேவையாற்று என்று பேரறிஞர் அண்ணாவின் சொற்களை மைக்கில் வாசித்தால் மட்டும் போதாது விஜய், செயலிலும் அது பிரதிபலிக்க வேண்டும். இப்போ நீதிமன்றம் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது அப்படின்னு ஒற்றை வரியில் நீதிபதி செந்தில்குமார் சொல்லியிருக்க முடியும். உடனே தான் சொல்லியிருப்பாங்க, என்னங்க இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லியிருக்காரு நீதிபதி, தள்ளுபடின்னு சொல்லிட்டாரு, அவர் கண்ணில் வேறு எதுவுமே படலையா? இதே கூட்டம் இப்படி பேசும். அதனால் மாறி மாறி பேசலாம். ஒரே விஷயத்தை விஜய் புரிஞ்சுக்கணும். இவ்வளோ பிரச்சனைக்கு பிறகு, நீதிமன்றம் சொன்ன பிறகு, பத்திரிகை எழுதிய பிறகு, குறைந்தபட்சம் ஏதாவது உங்களுக்கு ஒரு சிந்தனை மாற்றம் அடடா நம்மளை தான் இவ்வளோ விமர்சிக்கிறார்கள், ஏதோ மாற்றம் வருமா? நீங்கள் இப்போ இன்னும் 3 வாரம் வரப்போகிறதில்ல. இப்போ 4ஆம் தேதி இன்றைக்கி சனிக்கிழமை நம்ம பேசுகிறோம். இந்த வீடியோ நாளைக்கு வரலாம், எடிட் பண்ணி வரத்துக்கு ஒரு நாள் கூட ஆகலாம். ஆனால் இந்த வாரம் போல் அடுத்து 11ஆம் தேதி நீங்கள் போக முடியாது. அடுத்து தீபாவளி 20, அதுக்கு முன்னர் சனிக்கிழமை 18, தீபாவளிக்கு முந்தி போனாலும் நெரிசல் 25, அக்டோபர் 25ஆம் நீங்கள் போக வாய்ப்பு இருக்கிறது. அன்னைக்காவது ஒரு வெளிப்படைத்தன்மையோடு நீங்கள் பேசுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறேன்.